ஹலோ, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு எங்க பொண்ணு தான் வேணும். சொல்லுங்க, பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? ஏற்பாடு பண்றேன். ஏய் ஜான், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஜான், ஜான்.
ரகு, ஜான், டாடி சகானா சகனா வந்துட்டியாமா? அழாதமா சகானா, கடவுள் புண்ணியத்துல நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட. இது உனக்கு மறுபிறப்பு மாதிரி. சகானாவோட பிறந்த நாளை நாம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். சகானா போமா, போய் ரெடியா போ. என்னடா ஆச்சு? பிளான் எல்லாம் பக்கவா போட்டோமா, எங்கேயோ சொதப்பிடுச்சு. எப்படி தப்பிச்சான்னு தெரியல. இப்ப எதுவும் பேச வேணாம், வா. உங்க பொண்ணு பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றீங்க. உங்க பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? என் ஃப்ரெண்டு மோகனோட பையனுக்கு நம்ம சகானாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இதை இன்னைக்கு எல்லார்கிட்டயும் சொல்லவும் போறேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. சரி சரி, கேக் கட் பண்ற டைம் ஆச்சு. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, இதோ வரேன். வந்துட்டல. ஹாய் சஹானா, ஹாப்பி பர்த்டே டி. மம்மி டாடி கூட்டிட்டு வரட்டா? ப்ளீஸ் மம்மி. எனக்கு டாடி சீக்கிரம் போங்க. டாடி ஐயோ தள்ளுங்க. டாடி எனக்கு வழி விடு. டாடி கவலைப்படாதீங்க டாடி, நான் இருக்கேன். தைரியமா இருங்க டாடி, ஒண்ணும் ஆகாது டாடி. ஒண்ணும் இல்ல அங்கிள். அம்மா நீங்க அழாதீங்க, உட்காருங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணுமே ஆகாதம்மா, நீங்க அழாதீங்க ப்ளீஸ். உங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு. போங்க. சகானா, 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 அம்மா, அம்மா, டாடி அம்மா, சகானா. எந்த அப்பாவும் தன்னோட மகளை சந்தோஷமா பாத்துக்கிற ஒருத்தங்கிட்ட தான் பிடிச்சி கொடுக்கணும்னு நினைப்பம்மா. கோடி கோடியா நான் சம்பாதிச்சேன், ஆனா என் ஆசை நிறைவேறாமையே நான் சாக போறோமா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது டாடி, நான் இருக்கேன். நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப கழுகு தின்னுடும்னு சொல்லுவாங்க. ஆனா நாம உயிரோட இருக்கும்போதே நம்மள பிடுங்கி தின்றவங்க தாம்மா நம்ம சொந்தக்காரங்க. அவங்கள நம்ப கூடாதுமா. சகானா, என்னோட உயிர் நண்பன், என் நண்பன் மோகனோட பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டம்மா. உங்க விருப்பப்படி எல்லாமே நடக்கும் டாடி. அம்மா, ஒண்ணும் ஆகாது டாடி. சகானா, டாடி டாடி அண்ணி, நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கெட்டது நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும் நீ. ஆமாமா, சரியா சொன்னீங்க. நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். 2 நாளைக்கு முன்ன ஃபோன் பண்ணி, மச்சான் உன் பையன் தான் எனக்கு மருமகன்னு சொன்னாரு. அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்து போச்சு. உங்ககிட்ட மச்சான் போன்ல அப்படி சொன்னாரா? என் புள்ள மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு சகானா புண்ணியம் பண்ணிருக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த கல்யாணத்தை பார்க்காமலே செத்து போயிட்டாரு என் மச்சான். சஹானாக்கு வேற இடத்துல சம்பந்தம் முடிக்க போறேன்னு. என்னது? என்னது வேற சம்பந்தமா? இதே எங்க அண்ணா இருந்தா இப்படி சொல்வீங்களா? ஆ. இது அவரோட விருப்பம் தான். ஆ? அவர் பார்த்து வச்ச சம்பந்தம் தான். போதும், நிறுத்துங்க. எனக்கு என்ன குறைச்சல்? என் பங்குல இருக்கிற பெட்ரோலை விட என் உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு பவர் அதிகம். கல்யாணம் ஆன 9 மாசத்துல உங்க பொண்ணை நான் அம்மாவாக்கி காட்டுவேன். வேற எவனாவது என் பொண்டாட்டிய பார்த்தா அவனை கொளுத்திடுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு வேற சம்பந்தம் பார்க்கணும்? உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சகானா தான் எனக்கு பொண்டாட்டி. அவர் இல்லாத தைரியத்துல பேசுறியா? அதுல என்ன தப்பு இருக்கு? உறவிற்கு கேக்குறோம். உங்களோட எண்ணம் எல்லாம் எங்க சொத்தை அபகரிக்கணுங்கிறது மட்டும்தான். என் பொண்ணை விட்டுருங்க. நாளைக்கு லாயரை வர சொல்லி
எங்க சொத்தை உங்க எல்லார் பேர்ல எழுதி வச்சிடுறேன் போதுமா? இவன் நான் எல்லாரும் பேர்லயும் எழுதி வைக்கிறேன்னு சொல்ற? உன் கண்ணுக்கு நாங்கெல்லாம் விரோதிங்க மாதிரி தெரியறோமா? இங்க பாரு, ஒரு நயா பைசா வரதட்சணை வாங்காம உன் பொண்ணை என் பையன் கட்டிக்க தயாரா இருக்கான். இதை விட நீங்க எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கலாம். என்ன பகைச்சுக்கிட்டு சகானாவுக்கு எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு மோகன் அண்ணன் இங்க வர சொல்லி முகூர்த்த தேதியை குறிக்கிறேம்மா. மே கமன் சார்? கம். உட்கார். ஐ ஆம் சாரி. ஐ ஆம் சோ சாரி. சகானா, இருந்த ஒரு ஆம்பளை துணையும் போய் சேர்ந்துட்டார். இந்த ஆம்பளை துணை இல்லாத பொம்பளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஆத்துல போற தண்ணி மாதிரி இருக்கும், தெருவில் இருக்கிற குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். அதே ஒரு ஆண் துணை இருக்கிற பெண்ணோட வாழ்க்கை செடியில இருக்கிற ஒரு பூ மாதிரி, ஃபார்ம் ஹவுஸ்ல பறக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி சுதந்திரமா வாழ்வாங்க. நீ சரின்னு சொன்னா என் ஃபார்ம் ஹவுஸ்ல பறக்கிற பட்டாம்பூச்சி நீதான். உன்னோட வரவுக்காக நான் தவம் கிடப்பேன். வருவ வருவ கண்டிப்பா வருவ. பட்டாம்பூச்சி மாதிரி என் ஃபார்ம் ஹவுஸுக்கு பறந்து வருவ. என்னாச்சு சகானா? ஒன்றும் இல்லடி. என்னடி எல்லாரும் உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா உன் மனசுல என்ன இருக்கு? அழகும் அந்தஸ்தும் அமையறது எல்லாருக்கும் வரமா இருக்கலாம், ஆனா எனக்கு சாபமும் மாறிடுச்சு. என்னோட கல்யாணம் தான் அப்பாவோட கடைசி ஆசையா இருந்தது. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரேன். மாப்பிள்ளைய நீ பாத்திருக்கியாடி? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் மேட்ஸ். ஓஹோ, சின்ன வயசுலேருந்தே பழக்கமா? சிச்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சஹானா, ஹாப்பியா இருக்க வேண்டிய நேரத்துல மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என் டாடி என்னை விட்டு போனதை மறக்க முடியல. சகானம்மா, வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி மாப்பிள்ளை செத்துட்டாராமா? நாங்க என்னைக்கோ யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சதில்ல. எந்த பாவமும் செய்யாத எங்களுக்கு எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? பொண்ணு புரியல சாமி. கொஞ்ச நாள் முன்னாடி என் பொண்ணை கிட்னாப் பண்ணாங்க. திடீர்னு என் புருஷன் செத்துட்டாரு. இப்ப என்னடானா பொண்ணு பார்க்க வந்து மாப்பிள்ளை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எதுக்காக எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பாருமா, இந்த பிரபஞ்சம் ஒரு சக்கரம் மாதிரி, அது எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதை நோக்கித்தான் காலமும் நகரும். உன்னோட முன்ஜென்மத்து சாபமும் பாவமும் நீ மறுபிறப்பு எடுக்கும்போது அந்த கணக்கை முடிக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் உன்னை மனம் முடிக்க போறவனை போய்தான் சேரும். ஜென்ம நட்சத்திரம் தாமா நம்ம ஜென்மத்தையே நிர்ணயிக்கும். உங்க மகளை 11 வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் 9 பிரதட்சணை செஞ்சு அந்த வைஷ்ணவி தேவி ஆலயத்துல பரிகாரம் செய்ய சொல்லுங்க. எல்லா தோஷமும் உங்க மகளை விட்டு விலகி போயிடும். இன்னொரு விஷயம், உங்க மக ஜாதகத்துல ஒரு கண்டம் இருக்கு. எல்லா பொருத்தமும் சரியா இருக்கிற ஒரு நல்ல வரனை பார்த்து உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்க. கடவுள் மேல பாரத்தை போடுங்கம்மா. தைரியமா போங்க. நல்லது சாமி. மங்களம் உண்டாகட்டும். என்னம்மா அது? இன்னும் இந்த பூஜை புனஸ்காரம் கோவில் நம்ம எந்த முயற்சியும் எடுக்காம நமக்கு என்னம்மா கிடைக்கும்? நான் மெடிசன் படிச்சதால டாக்டர் ஆனேன்.
படிக்கலன்னு ஆயிருப்பேனா? இங்க பாரு சஹானா, நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் தேடிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே உங்க அப்பாவை இழந்துட்டு நம்ம நிக்கிறோம். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுமா. அதுக்குதாம்மா சாமி சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வா. என்ன இது, புயல் காத்து மாதிரி வீசுது? அம்மா, காப்பாத்துமா. அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க சாமி. ஹாய். நீங்க எஸ்ஐ செலெக்ஷனுக்கு போறீங்களா? ஆமாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவும் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். உங்களோட கெட்ட காலமெல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு நல்ல காலம் தான். கடந்த காலத்தை நினைச்சு நீங்க டிப்ரெஸ் ஆகக்கூடாது. உங்க எதிர்காலத்தை யோசிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். நினைச்சது எல்லாமே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸுங்க. டே கார்த்திக், அம்மா, பிஜி முடிச்சிட்டேன். படிச்ச படிப்புக்கு இப்போ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கவும் செய்யற. அப்புறம் ஏன்டா இந்த பிரசாதம் கொடுக்குற வேலைலாம்? இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுமா. ஹலோ, என்னங்க? என்னாச்சு? இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? யூ டோன்ட் வரி, வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே. என்னாச்சு? டோன்ட் வரி, ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். டயபெட்டிக் பேஷண்ட் இல்லையா, அதான் சுகர் லெவல் அதிகமாகி ஃபெயிண்ட் ஆயிட்டாரு. நீங்க இங்க டாக்டரா? யா. அவர் யாரு? ஆக்சுவலா அவரு கோயில பிச்சை எடுக்கிறவரு. மயக்கமாயிட்டாருன்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓகே, அப்போ நீங்க? சைக்காலஜியில் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செமினார்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோயிலை எங்க அப்பா தான் பூசாரி. ஓ, ஐயா எனக்கு அங்க கூட பாவம் தான்யா. எனக்கு வயது பரிதாபம் கடையா. ஐயா உங்களதான் ஐயா. உண்மையிலே கண்ணு தெரியாதுயா. ஏதாவது தர்மம் பண்ணீங்க. நீ ஏரியா நான் கேக்குறேன். ஐயா கவனிங்கயா. ஐயா. என்னம்மா, இன்னும் நீ தூங்கலையா? ஏதோ கெட்ட கனவு மம்மி. கொடுங்கோ. ஹாய். கொடுங்கம்மா. தள்ளுங்க. அண்ணன் வர்றாரு, வழி விடுங்க. வாங்கண்ணே. தாயே கருமாரி, உன்னோட தயவால நான் எம்எல்ஏவாயிட்டேன். அப்படியே கந்தசாமிக்கு அந்த டெண்டர் கிடைக்காம ஒயின் ஷாப்பு பெர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தா 6 ஒயின் ஷாப்பும் 3 கிளப்பும் கட்டி அப்படியே உனக்கு ஒரு கோயிலையும் கட்டிடுறேன் தாயி. என்னங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? எம்எல்ஏ ஆனா ஸ்கூலு, காலேஜ், கோயில், கோபுரம் இதெல்லாம் கட்டணும்னு வேண்டிப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா சாராய கடையும் கிளப்பும் கட்டணும்னு வேண்டிக்கிறீங்க. ஓ, மக்களுக்கு போதை தெளிஞ்சிட்டா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? உங்க ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
சஹனா உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா. மாப்பிள்ளை ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்காரா. பேரு கல்யாண். மம்மி கொஞ்ச நாள் முன்னாடி தான், அதுக்குள்ள என்ன அவசரம்? அது இல்லம்மா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி நம்ம ஜோசியர் ஐயா கூட சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேர் ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்குமா. அதனால தான் நான் இந்த வரனுக்கு சம்மதிச்சேன். சரி மம்மி, உங்க இஷ்டம். சஹானா பார்க்க ரொம்ப அழகா இருக்கால? ஹலோ. ஆ சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க வரேன்னு சொன்னீங்க. ஆ உங்க பையனுக்கு ம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு வரலையாமா. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளைக்கு ஏதோ அவசரமா வேலை வந்துருச்சான். கூடிய சீக்கிரத்திலே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ம். ஓகே மம்மி. டேய் சகானாவை சீக்கிரமா அனுப்பு. என் இதய துடிப்பை செக் பண்ணா ஒண்ணு நினைச்சு அது வேகமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னோட நாடி நரம்பு எல்லாமே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. பர்மிஷன் கொடுத்தேன், பயன்படுத்திக்கிட்டேன். ஆலோசனைகள் சொன்னேன், அதையும் கேட்டுக்கிட்டேன். உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு வந்த, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். அதெல்லாம் எதுக்கு நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன 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 உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ, உள்ள வச்சுக்கோ. நீ எனக்கு வேணும். கிட்டவா கிட்டவா கிட்டவா. என்னடி ஆச்சு டாக்டருக்கு? யாரடி இந்த மாதிரிலாம் பண்ணது? புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியல. அதான் எப்படி என்ன இதெல்லாம் நடந்துச்சுன்னு. கார்த்திக், நான் உன்னை பார்க்கணும். கார்த்திக் என்ன சகானா இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன? இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் இறந்துட்டாரு. ஐயோ, எப்படி? எப்படின்னு தெரியல. ஹாய் சஹானா. நீங்க? ஐ எம் கல்யாண். பொண்ணு பார்க்குறப்ப பார்த்தா வீட்டில் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அடிக்கடி சந்திச்சா உன்னோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சுப்பல்ல. போலீஸ்காரனா பயம் ஒன்றும் இல்லையே. பை த வே, இவர் யாருன்னு சொல்லவே இல்லை. இவர் கார்த்திக், என்னோட ஃப்ரெண்ட். ஓ, ஹாய் கார்த்திக். ஹாய். ஸோ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவரை கேட்டால் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு கல்யாண்? ஜஸ்ட் ஒன் போட்டோ ப்ளீஸ். ஓகே, ரெடி? நல்லா இருக்கு. நைஸ். கல்யாண், கல்யாண். நீதானு தெரியும்டா. சொல்ல, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. ஏய் சகானா எனக்கு முறை பண்ணுடா. பண்ணுனா கொலை பண்ணுவியா?
அந்த டாக்டர் கொன்னது கூட நீ தானே? கல்யாணம் மாப்பிள்ள ஆக்சிடென்ட், அதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க? சொல்லு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே? சஹானாவை முறை பண்ணுங்கிறத முடிஞ்சு போன கதை. சஹானா எனக்கு பொண்டாட்டியாக போறவடா. இன்னொரு வாட்டி சஹானாவை நெருங்க நினைச்ச உன் பெட்ரோல் பங்க்ல வச்சு உன்னை கொளுத்திருவேன். ராஸ்கல். சார், இப்போ நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இன்னும் எந்த தடையுமே கிடைக்கல. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல சார், சஹானா எனக்கு எனக்கு தெரியும். சார், கேஸை நான் டேக் ஓவர் பண்ணுறேன். ப்ளீஸ் மீடியாவுக்கு இது தெரிய வேண்டாம் சார். ஓகே கல்யாண், சீக்கிரம் முடிச்சிருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். டெஃபினெட்லி சார். சஹானா, என்னமா நடந்துச்சு? நான் தூங்கிட்டு இருந்தேன். அவன் எப்போ வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. அவன் கத்துறத கேட்டு நான் எழுந்தப்போ ஏதோ ஸ்பார்க் மாதிரி வந்து மயங்கி அங்கேயே விழுந்து செத்துட்டான். வாட்? கதை சொல்றியா? திடீர்னு ஸ்பார்க் வந்து செத்து போயிட்டானா? வாட் நான்சென்ஸ். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் நடக்கும்போது அங்க வேற யாராவது இருந்தாங்களா? சஹானா, நீ எதுக்கும் பயப்படாத. மறைக்காம உண்மையை சொல்லு. என்ன அப்படி கேக்குறீங்க? அப்போ நான் சொல்றது எல்லாமே பொய்யா? கிட்னாப் விஷயத்திலையும் டாக்டர் கொலை விஷயத்திலையும் இதையே தான் சொன்னேன். என்னன்னு கேட்டா எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சஹானா, நம்ம சொல்ற விஷயத்துல லாஜிக் இல்லைன்னா ஒண்ணு நம்ம தெளிவா இல்லைன்னு அர்த்தம், இல்ல நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் உன்னை சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போறேன். அதுவும் நீ முழு நம்பிக்கையோட வந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் வரேன். Look into my hands. Look into my hands. Slowly close your eyes. Slowly close your eyes. உங்க பேர் என்ன? சஹானா. வயசு? 23. நீங்க என்ன பண்றீங்க? Working as a junior doctor. உங்க முறப்பையன் எப்படி செத்து போனா? ஏதோ ஸ்பார்க் மாதிரி வந்து அவர் செத்து போயிட்டாரு. என் கண்ணு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு. உங்க சீனியர் டாக்டர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அவரும் இன்னைக்கு காலையில இறந்திருக்காரு. எப்படி? எனக்கு தெரியாது. நீங்க கடத்தப்பட்டப்போ உங்களை காப்பாத்துனது யாருன்னு தெரியுமா? யாரோ வந்தாங்க. நான் பார்க்கல. என் பின்னால யாரோ இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனா நான் பார்த்தப்போ அங்க யாருமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே தெரியல. சகனா, இதெல்லாம் பண்றது யாரு? எனி ஐடியா? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்பவாவது பயங்கரமான அனுபவம் கிடைச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. நினைவுக்கு கொண்டு வாங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மெடிசன் படிச்சுட்டு இருந்தப்போ
இருக்கான்னு பாருடி. ஏய் சஹானா, ஏய் பயந்துட்டல. ஓ மை காட். ஏய் கூல், எல்லாம் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டீங்கல. இது யாரடி புதுசா? வீரையா, 35 years. பெரிய வீரனா இருந்திருப்பானோ. புவனகிரி. புவனகிரினா எங்க ஊர் பக்கம் தான். இவங்க ஒரு பக்கமாடி. ஏய் நல்லா பாருடி, உங்க சொந்தக்காரனா இருக்க போறாடி. ஐயோ. மனசுக்கு பூட்டு ஏதும் இல்லை. சிறு 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 சொர்க்கம் ரசித்தா தவறு என்ன பதிலை கூறு. மனசுக்கு பூட்டு ஏதும் இல்லை. சிறு 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 சொர்க்கம் ரசித்தா தவறு என்ன பதிலை கூறு. The fellas know I'm a dime. They step to me with a line. They can't believe a girl as cute as me is sick with the rhyme. On decisions, I don't want no opinions. Calling all the shots and I don't need nobody's permission. Yes, yes, y'all, and we don't stop. 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 மனசுக்கு பூட்டு ஏதும் இல்லை. கலா கலா கலாட்டா செய்யும் பேபிஸ் நாங்கதான். கொல்ற மாதிரி கனவு கண்டேன்டி. நான் கூட தான் சூர்யா கூட பாட்டு பாடுற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ சொல்றத புரிஞ்சுக்கோடி. இது வரைக்கும் நான் கண்ட கனவு எல்லாமே பழிச்சிருக்கடி. நிக்கி, மெடிசன் படிக்கிற உனக்கு என்ன மூட நம்பிக்கை? நான் 10th படிக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு கனவு கண்டேன்டி. நிஜமாவே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு கனவு கண்டு அதே மாதிரி கிடைச்சிருச்சுடி. இப்போ
நான் செத்து போற மாதிரி கனவு வந்ததுடி. கனவு வந்துதான் பயந்துட்டாலாம் படி. நிக்கி, சூர்யா வர டைம் ஆயிடுச்சுடி, தூங்குடி. லக்கேஜ்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டீங்களா? அப்படின்னா எல்லாரும் உடனே கிளம்பி எங்க ஊருக்கு வாங்க. உங்க ஊருக்கா? நீ ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குன்னு சீக்கிரமா ஓடி போயிட்ட. இப்ப எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்பும் போது என்னடி இது சடனா? ப்ளீஸ் சஹானா, நீங்க வருவீங்கன்னு எங்க வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். எங்க ஊருக்கு வாங்கடி, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா நீங்க போகவே மனசு வராது. ஏய் எனக்காகடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க மட்டும் வரலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட், அவ்வளவுதான். என்ன கட் பண்ணிட்டாளா? என்னடி சொன்னா? இப்ப என்னடி பண்றது? என்னடி பண்றது? போலாமா? சரி, அப்ப போலாமா? என்னடி சொல்ற? ஏய் வேணாம் வேணாம் வேணாம். சரி போலாண்டி, போலாண்டி. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நல்ல பாட்டு வச்சிருக்காடி. செமையா இருக்கு. இருங்கடி, இருங்க. என்னடி பண்ண போற? இப்ப பவர் ஸ்டார பேட்டி எடுக்கிறேன் பாரு. சார், உங்க படத்துல எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே, அது எப்படி கொஞ்சம் சொல்றீங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? நான் கர்ப்பத்துல இருக்கும்போதே நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு மம்மி சொன்னாங்க. மம்மி, எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க படத்துல பஞ்சு டைலாக் பின்றீங்க. பஞ்சு டைலாக் என்ன? பஞ்சு டைலாக் விட்டா பாடவே செய்வேன். பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? உங்களுக்கு பாம்பே ஹீரோயின்ஸ் ரொம்ப பிடிக்குமா? வேற என்ன பண்றது? என் கூட நடிக்க 10 ஹீரோயின்ஸ் துடிக்கிறாங்க. வரும்போது இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு வாங்க. உங்களை பத்தின விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில்? நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் எடுத்துக்குவேன். அது ஏன்டா என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டா? நிறைய கேட்பாங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் பவர் ஸ்டார்? நானே ஒரு இளைஞன், நான் எப்படி ஏன் செட்டுக்கே அட்வைஸ் சொல்ல முடியும்? ஃபேன்ஸ் வருத்தப்படுவாங்க. டுபா கூர்னா என்ன மாமா? டுபா கூர்னா உலகத்திலேயே ரொம்ப நல்லவன்னு அர்த்தம்டி. என்னடி ஆச்சு? என்னாச்சுடி? மெதுவா தாண்டி ஓட்டிட்டு இருந்தேன். என்னாச்சுடி? வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி உன்ன மாதிரி வெயிட்டா இருக்கும்போதே நினைச்சேன். என்னடி இவ இப்படி சொதப்பிட்டா? ஸ்டெஃப்னி இருக்கா? மாத்துறதுக்கு ஸ்பேனர்ஸ் கூட இருக்கு. அப்படின்னா மாத்து. ரொம்ப தாகமா இருக்கு. அப்பவே வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொன்னா வண்டியை நிறுத்தல. இப்ப என்ன செய்யறது? எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குடி. இங்க எங்கயாவது தண்ணி கிடைக்கும்டி, போய் எடுத்துட்டு வாங்கடி. நாங்க போய் வாட்டர் வாங்கிட்டு வரோம். நீங்க சீக்கிரமா டயர் மாத்துங்க. அதுக்கு தானே இந்த பூசணிக்கா இருக்கா? நீங்க போங்கடி. ஏய் சீக்கிரம்டி. இங்க குடிக்கிறதுக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமாங்க? தண்ணியா? அங்க கிடைக்கும், போய் எடுத்துக்குங்க. சீக்கிரமா போய் எடுத்துக்குங்க. இப்படி சீக்கிரமா வாடி. சரி வா, வேலையை பார்க்கற பயமா இருக்குடி. இந்த காடை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்குடி. ஆமாண்டி. என்னங்க? யாருமா நீங்க? ரோட்ல வரும்போது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னம்மா, தண்ணி தானே, இப்போ கொண்டு வந்துடுறேன். அப்படி உட்காருங்கம்மா.
இந்தாங்கம்மா தண்ணி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவர் எப்போ செத்து போனாரு? நேத்து ராத்திரிம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. லாரி டிரைவர்மா, பாவம் சின்ன வயசு. சரிங்க, தேங்க்ஸ். ஏய், அட கார்த்திகா. ஓ மை காட். ஃபோன் பண்ணு, முதல்ல ஃபோன் பண்றீ. பண்ணு. என்னாச்சுடி? ஃபோன் எடுக்க மாட்டேங்கறா. ஷோ. என்னடி ஃபோன் எடுத்தாங்க? ஃபோன் எடுக்கலடி. சஹானா, அனு, are you okay? ஓகே. என்னாச்சு? அனு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஒருத்தன் நம்ம தண்ணி கேட்டதுக்கு ரூட் காட்டினானே, ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் பேய் மாதிரி வந்தானே, அவன்தானே? ஐயோ, பேய் மாதிரி இல்லடி, நிஜமாவே பேய். ஜாக்கிரதடி, நீங்க கவனமா இருங்க. நான் உனக்கு உதவி செய்யலாமா? என்ன? நானும் ஒரு லாரி டிரைவர் தான். நான் உனக்கு உதவி செய்யலாமா? நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? இல்லைங்க, சொன்ன கேளுங்க. அந்த லாரி டிரைவர் அல்பாசில செத்துட்டாமா. அதனால அவன் ஆவி இங்க தான் சுத்திட்டு இருக்கும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. இந்த மருந்தை வாங்கிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்கம்மா. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. இந்த பொண்ணு கடிச்சாலோ இல்ல கீறினாலோ அப்புறம் உங்களுக்கும் ஆபத்து வந்துடும். இன்னொரு விஷயம்மா, இந்த வழியிலேயே ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ஆசிரமம் வரும். அங்க ஒரு சாமியார் இருப்பாரு. அங்க கூட்டு போய் சிகிச்சை பண்ணாதான் இந்த பொண்ணு பூரணமா குணமடையும். போற வழியில வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்கம்மா. ஜாக்கிரதையா இருங்க. இவன் நகம் பட்டா கூட டேஞ்சர்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்னடி என்ன கட்டி போடுறீங்க? தப்பா நினைச்சுக்காதடி, வேற வழியே இல்ல. நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் டி. நீ வாடி.
எந்த ஆபத்து இல்லை, கூட்டிட்டு போங்க. எழுந்துறானோ? ஹேய் ஹாய் ஹாய் என்னடி வர இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஏண்டி நீங்களாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இவ என்னடி இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? போதும், நிறுத்துறியா? வேணும்டி, என்ன பயமுறுத்துனீங்கல்ல, உங்களுக்குலாம் நல்லா வேணும்டி. போதும், ஓவரா பேசாத. சரி 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 ஓகே, நீங்க முதல்ல போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஈவினிங் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போறோம். ஓகே, ஹாப்பியா? சரி வாங்கடி. இதுதாண்டி எங்க ஃபார்ம் ஹவுஸ். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கடி. வாவ், சூப்பரா இருக்குடி. நிஜமாவே நல்லா இருக்கடி. வாவ், வாங்க வாங்க போலாம். நல்லா இருக்குடி. வாவ், சரி, லாஸ்ட் ஒன். ஓகே 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 ஓகே. ஏய் பூசணிக்கா, என்னடி? அங்க பாரு, அதோ தெரியுதே அந்த கிணறு. ஆமா, அததான் பேய் கிணறுன்னு சொல்லுவாங்க. நாங்க பட்டதே போதண்டி, மறுபடியும் அந்த கதையை ஆரம்பிக்காத. பாத்தியா, நீ அதுக்குள்ள பயந்துட்ட. சரியான பயமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அன்னைக்கே பெரிய ஆபத்தாயிடுச்சு. உயிரை கையில புடிச்சிட்டு வந்தோம். பயந்துட்டேன்னு ஒத்துக்கோ. இப்ப என்னடி சொல்ல வர? அங்க பேய் இருக்கா? அத நான் போய் பாத்துட்டு வரணுமா? அத போய் பாத்துட்டு வந்து உன்னை மொக்க பண்றேன் பாரு. எனக்கு இது பயம், எனக்கு ஒரு பயமும் இல்ல. வந்துட்டேன், போதுமா? இதுல ஒண்ணு இல்லையே. ஒன்னத்தையும் காணோம். என்னடி, எதையாவது பாத்தியா? இல்லையே, ஒன்னும் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு மூச்சரிக்க ஓடி வந்த? அது உடம்பு குறைக்கிறதுக்காக ஓடி வந்தேன். அதெல்லாம் இல்ல, கிணத்துல எதையோ பாத்துருக்க. எதையும் பார்க்கல. பாத்தியா இல்லையா? ஏய் லூசு, நான் தான் எதையும் பார்க்கலன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும், அங்க என்னமோ இருக்கு. அங்க எதுவும் இல்ல. இருக்கு. எதுவுமே இல்ல. இருக்கு. ஹேய், பால் இந்த பக்கம் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடி? இல்ல வாக்கப்பட்டு போனா மாமியார் காரி கிட்ட அடி ஓத தான் வாங்குவேன். ஏண்டி அவ்வளவு சீரியஸ் ஆகுற? பால்க்கே பயந்துட்டியா? நடு ராத்திரியில ஜன்னலை உடைச்சிட்டு பால் உள்ள வந்தா பயப்பட மாட்டாங்களா? அத நான் சொல்றேன். அந்த கிணத்துல இவ எதையோ போய் பாத்துட்டா, அதான் பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. வாய் முடி. உட்கார்ந்து விளையாடுற மாதிரி ஏதாவது கேம்ஸ் இருந்தா விளையாடிக்கலாம். அப்படி என்னடி கேம்ஸ் இருக்கு? இங்க ஒன்னும் இல்லடி. செஸ் இல்ல, கேரம்ஸ் இல்ல, கார்ட்ஸ் இல்ல. பேய் கேம் விளையாடலாமா? என்னது பேயா?
ஐயோ மறுபடியும் எதுக்கடி அந்த பேய் கதையெல்லாம்? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டி. நோ 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 ப்ளீஸ் டி விளையாடலாம்டி. வேண்டாடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்கடி விளையாடலாம். வேணாடி. வாடி. வேணாடி சொன்னா கேளு. நோ வாடி. என்னடி? ஐயோ எந்த ஆவிய கூப்பிடலாம்? யார கூப்பிடலாம்னா மைக்கேல் ஜாக்சனா? டேஞ்சரஸ். ஏதாவது ஹீரோயினை கூப்பிடலாம். வேணாடி. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆவிய கூப்பிடலாமா? அப்போ ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிடலாம். பைத்தியக்காரி, இப்ப கூப்பிட்டா போலீஸ் கூட வரமாட்டாங்களா? ஞாபகம் வந்துருச்சு. மார்ச்சரியில நம்ம பார்த்தோமே வீரையா, அவனை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வீரையா உங்களை அழைக்கிறோம் வாங்க. 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 என்னடி இது? காயின் தன்னாலேயே நகருது. அது என்னமோ சொல்ல வருது. சீக்கிரம் சீக்கிரம் போன் எடு. சீக்கிரம். S O M E O N E W I L L D I E. அப்படினா சமன் வில்லை. நம்மள ஒருத்தர் செத்துவாங்கன்னு வந்திருக்கடி. கேமை டிராப் பண்ணிடலாம்டி. காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். கீழே மாட்டிக்கிட்டு காப்பாத்துங்க சார். நீங்க போய் சீக்கிரம் கயிறு கொண்டு வாங்க. காப்பாத்துங்க சார். தூக்கியா, நல்லா தூக்கு. சார் நான் என்ன சார் தப்பு ஏய், எதுவும் பேசக்கூடாது, வா. என்ன விடுங்க சார். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்னடா தெரியும் சார் சார் நான் என்ன தப்பு பண்ணல சார், என்ன விட்டுங்க சார். அதான் நான் சொல்றேன்ல சார். சார் ஏய், சொல்றானா? சொல்றா. எந்திரா. சார் சொல்றா. சொல்றானா? உன்னை அனுப்புனது யாரா? சார் சொல்றா. சார்
என் பேர் வீரையா சார். பக்கத்து ஊர்ல தான் சார் இருக்கேன். விவசாயம் பண்றேன் சார். சொத்து தகராறுல என் தம்பி 2 நாள் முன்னாடி செத்து போயிட்டான் சார். போலீஸ்க்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடி ஆரம்போது கார் ஓட்டு வந்து என்ன இஷ்டாங்க சார். இப்படிப்பட்ட என்ன அங்கேயே விட்டு இந்த பொண்ணுங்கள ஓடி போயிட்டாங்க சார். மயக்கத்துல நடந்து வரும்போது இதுல விட்டேன் சார். அவ்வளவுதான் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். நான் ஊருக்கு போயிடுறேன் சார். சார் நிஜமாவே அந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்ல. திவ்யாவை நாங்க மார்ச்சல் ரூம்ல பயன்படுத்தினதால அவளும் எங்க எல்லாரையும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் டிரைவர் ஹெல்ப்போட இப்படியெல்லாம் செஞ்சிருக்கா. வந்தது வீரையா நினைச்சு ஷாக்கால இறந்து போயிட்டான். நீ சொல்ற விஷயத்துக்கும் இங்க நடந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேற ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உன் நினைவுக்கு வரும். சகானா, ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாரும் கேம்புக்கு போனோம். ஒரு செஞ்சிக்கோட்டை அரண்மனை, மலையனூர் கிராமம், மஞ்சள், குங்குமம், காசு மலை, தங்க விக்கிரகம். சகனா, சகனா, மந்தாகினி, மந்தாகினி. கடவுளை நிறைய வேண்டிக்கிட்டா வேண்டுதலை நிறைவேற்றுவாரா? நிறைய வேண்டிக்கணும்னு இல்ல, சின்சியரா ஒண்ணு வேண்டிக்கிட்டா போதும். அப்ப எனக்கு 100 வேண்டுதல் இருக்கு. கடவுள்கிட்ட ஒண்ணு வேண்டனா போதும்ல? இதோ உங்கள மாதிரியே ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடவுள் அவன் கண் முன்னாடி வந்த உடனே, கடவுளே 10 லட்சம் வருஷங்கிறது உங்களுக்கு எத்தனை நாள்னு அவன் கேட்டானாம். அப்ப கடவுள் அது எனக்கு 1 நிமிஷத்துக்கு சமம்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அதே பக்தன் கடவுள்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? உனக்கு 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு ரூபாய்க்கு சமம்னு கேட்டப்ப 1 ரூபாய்க்கு சமம்னு கடவுள் சொன்னாராம். அப்ப அவன், அப்படின்னா கடவுளே எனக்கு ஒரே 1 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டானாம். அப்போ கடவுள் 1 நிமிஷம் காத்துருன்னு சொன்னாராம். 10 லட்சம் வருஷமா? கார்த்திக், கார்த்திக், என்னாச்சு சகனா? எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க கார்த்திக். எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கே என் மேல 1 நிமிஷம் சந்தேகம் வருது. கார்த்திக், இங்க இருந்து முதல்ல வெளியில போ. இனிமே எப்பவும் நீ என் பையனை சந்திக்கணும்னு நினைக்க கூடாது. என்னாச்சுப்பா? இவளை எவன் நெருங்கணும்னு நினைச்சாலும், துணையா இருக்கணும்னு நினைச்சாலும் அவன் செத்துருவான். காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அவன் ஆயுசு அப்பவே முடிஞ்சுது. சரிதானே? உன் ஜென்ம நட்சத்திரம் அப்படி. நீ பிறந்த அந்த நிமிஷத்துல இருந்து பஞ்சபூதங்களும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா உன் பிறப்புக்காக எவனோ காத்திருந்திருக்கான். அவன் யாரு, எங்க இருக்கான், இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இந்த நேரத்துக்கு நீ அவனை பார்த்திருக்கணும். ஆனா உன் ஞாபகத்துக்கு வராது. யாராவது உன்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும், வாய் வரைக்கும் வந்தாலும் வார்த்தைகள் வராது. ஆமா சாமி, சஹானா ஏதோ சொல்ல முயற்சி பண்ணா. ஏதோ செஞ்சிக்கோட்டை, மலையனூர் கிராமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. கண்டிப்பா அங்கதான் என்னமோ இருக்கு. நீங்க இவளை உடனே அங்க கூட்டிட்டு போங்க. நிச்சயமா இதுக்கான ஆதாரம் கிடைக்கும். வாங்க போலாம். வா சஹனா. அப்பா, நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த நேரத்துக்கு நானும் செத்து இருக்கணும், ஆனா சாகல. அப்படின்னா நான் செய்ய வேண்டிய வேலை ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. அதனால நான் போறேன்ப்பா. கல்யாண், நான் பசி தாங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. கல்யாண், கொஞ்சம் தண்ணி கொடு ப்ளீஸ். சரி, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம் வா.
மாமன் புள்ள ஓ முந்தானையில் என்ன மூடு புள்ள மாமா மாமா அட சிங்கார மாமா என்ன பந்தாடி கொண்டாட வாடா மாமா ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள 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 ஏ புள்ள ஏ புள்ள 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 ஏ புள்ள புள்ள அடி மாமன் புள்ள ஓ முந்தானையில் என்ன மூடு புள்ள ஓய் 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 மாமா மாமா அட சிங்கார மாமா என்ன பந்தாடி கொண்டாட வாடா மாமா ஐயா ஓட்ட பிரிச்சு புட்டு உள்ள வரவாடி ஐயோ வேணாயா அப்ப இருப்பாரு பச்சை இளநீ வெட்டி பரிசு தரவாடி வேணாம் மச்சானே ஊரு பாக்குமையா ராத்திரி பார்த்தா என்ன ரசிக்கிற பகலில் பார்த்தா முறைச்சு பாக்குற கண்ணு ரெண்டு கத்தி கண்ணு கட்டில் கடச்சா ரெண்டுல ஒண்ணு அப்படி போடு புள்ள அப்புறம் வேற என்ன வேணும் ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள 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 ஏ புள்ள ஏ புள்ள 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 ஏ புள்ள புள்ள அடி மாமன் புள்ள ஓ முந்தானையில் என்ன மூடு புள்ள அருகில் நீ வந்தா இருக்கு பிடிக்குதடி உரசி நீ போனா நெஞ்சு தெரிக்குதடி மச்சம் பார்த்து அசந்து போனேன் மிச்சம் பார்த்தா என்ன அவன் மச்சம் பார்த்து அசந்து போனேன் மிச்சம் பார்த்தா என்ன அவன் மல்லிய பூவை தூவி வச்சேன் மனசு வச்சா யுத்தம் செய்வேன் மல்லிய பூவை தூவி வச்சேன் நீ மனசு வச்சா யுத்தம் செய்வேன் மல்லிப்பூவை தூவி வச்சு மயில மயங்க வளைச்சு புடிச்ச மல்லிப்பூவை தூவி வச்சு மயில மயங்க வளைச்சு புடிச்ச பேச்சு இனிக்குதடி புத்தி கெட்டு போச்சா மாமா ஏ புள்ள 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 அடி மாமன் புள்ள ஓ முந்தானையில் என்ன மூடு புள்ள வந்து 2 நாள் ஆச்சு, எந்த க்ளூவும் கிடைக்கல. அங்க யாரும் இருக்காங்க. அங்க யார் இருக்காங்க? இல்ல, நான் பார்த்தேன். நீங்களா இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சீங்களா? அவன் வர வச்சிருக்கான். அது சரி, நீங்க யாரு? இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு சாட்சி நான் தான். யார் பண்றாங்க? அதோ தெரியுதே, அந்த மலையில இருக்கிற ஒரு அகோரி. ஒரு காலத்துல இந்த ஊரு பச்சை பசேல்னு செழிப்பா இருந்தது. அதுக்கு காரணம் சுத்தி இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கும் கடவுள் மாதிரி வாழ்ந்த எங்க ஜமீன்தார் நரசிம்மர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். அதனால
எங்க தேவிக்கு பல ஊர்ல இருந்து பரிசுகளை கொண்டு வந்து குவிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் வேண்டான்னு ஆச்சரியமான அற்புதமான ஆசைய சொன்னாங்க. எங்க பாட்டங்காலத்துல இருந்து இந்த சுத்து வட்டார கிராமங்கள்ல எங்களுக்கு எவ்வளவோ சொத்து இருக்கு. நீங்களும் உங்க பாட்டங்காலத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்க தலையெழுத்து மட்டும் இன்னும் மாறல. அதனால அதுல இருந்து ஒரு பங்கு சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி எங்க தேவி கேட்டிருக்காங்க. அதுக்கு நானும் சம்மதிச்சிட்டேன். அதுக்கான பத்திரங்கள் எல்லாமே சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும். இந்த விஷயத்தை அவங்களே சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா எங்க குடும்ப வழக்கப்படி அவங்க வெளியே வரக்கூடாது. உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்க குடும்பத்துக்கு இருக்குன்னு நான் நம்பி விடைபெறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சின்னையா, நல்லா இருட்டாயிருச்சு. நீ கிளம்பு. காலையில சீக்கிரம் வந்துரு. அம்மா இன்னும் முடிச்சிட்டு தான் இருக்காங்களா? ஆமாங்கய்யா, இன்னும் அம்மா சாப்பிட கூட இல்லைங்கய்யா. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. தேவி அம்மா நமக்காக நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அந்த புண்ணியவதி மூஞ்சதான். முடியாது, நடக்காது, போயிடு. நீ அதிகமா ஆசைப்பட்டுட்ட, அது கிடைக்காது. தப்பு. ஓடா. முட்டா பயலே, வானத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறியா? அழிச்சிடு. மந்தாகினியவ மனசுல இருந்து அழிச்சிடு. அவ மூச்சு காத்த சுவாசிக்க கூட எத்தனையோ மன்னர்கள் தவம் கிடக்காங்க. நீ மாத்திரம் பேராசப்படாத. போயிடு இங்கிருந்து. என்னடா செய்ய முடியும் உன்னால? நீ ஒரு ஊமையண்டா, கையேந்தி பொழைக்கிறவன்டா. அந்த சராச்சரமும் மயங்குற பேரழகிடா தேவி. உன்னால என்ன செய்ய முடியும்? அவ பேரை கூட உன்னால சொல்ல முடியாது. உன்னால என்னடா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அவன் தன்னோட ரத்தத்தை சிந்தி அகோரியோட சிஷ்யன் ஆயிட்டான். ஓம் ஓம். கோட்டையை தாண்டாதான் நீ நினைச்ச காரியம் நடக்கும். அவளா வந்தாதான் அனுபவிக்க முடியும். என்னோட மந்திர சக்தியால் அது முடியும். ஆனா அந்த மந்திர பழிக்கணும்னா பூதங்களும் பரவசப்படணும். துஷ்ட சக்திகள் துடிச்சு எழணும். அந்த மந்திரத்தை நீதான் சொல்லணும். நான் சொல்லித்தரேன்.
போ போ போ. क्लीं हुं फट् स्वाहा क्लीं हुं फट् स्वाहा मसके मसके गच्छ गच्छ मसके मसके गच्छ गच्छ मयूकामयः रक्तयानय वसङ्करी महामाये मयूकामयः रक्तयानय वसङ्करी महामाये मयूकाममावसङ्कुरु क्लीं हुं फट् स्वाहा क्लीं हुं फट् स्वाहा எங்க போற? என்னாச்சு? படுத்துக்க. டேய் சின்னையா, எங்கடா போன? நீ எங்க போயிருக்கன்னு கேட்டா யாருமே தெரியலன்னு சொன்னாங்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சின்னையா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. கோட்டை ஜமீன்தாரோட வேலைக்காரியா? பின்ன யாரா? மந்தாகினி தேவியா? டேய் கிறுக்கடா பிடிச்சிருக்கு உனக்கு. ரொம்ப தப்பு சின்னையா. நாம இன்னைக்கு 4 பருக்க சாப்பிடுறோம்னா அது நம்ம ஜமீன்தாரையோடைய தர்மம்டா. வேண்டாம் சின்னையா, தர்மம் பண்ண கடவுளுக்கே துரோகம் நினைக்காத. டேய் சின்னையா, இதெல்லாம் நடக்காத விஷயங்கிறது உனக்கு புரியலையா? மந்திரவாதியா? அந்த மந்திரவாதியை நீ எப்படிடா பார்த்த? உன்னால எப்படிடா மந்திரம்லாம் சொல்ல முடியும்? டேய் சின்னையா, அவங்க நமக்கு கடவுள் மாதிரிடா. அவங்கள எதுவும் பண்ணிடாதடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு சின்னையா.
மந்தாகினி, 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 என்னாச்சு? சரி, போய் தூங்க. பூசாரி ஐயா, எங்க தேவி திடீர்னு நடுராத்திரியில எங்கேயோ போக முயற்சி பண்றாங்க. நான் தடுத்தா போறதில்ல. அந்த நேரத்தில் அவங்க சுயநினைவிலேயே இல்ல. எங்க போகணும், என்ன பண்றாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு புரியல. நம்மளை சுத்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ சக்திகள் சுத்திக்கிட்டு இருக்கு. இது அதோட வேலையா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்து மேல கந்திஷ்டியும் அதிகமா இருக்கும். அம்மன் பாதத்துல வச்சு பூஜை செஞ்ச மகா சக்தி வாய்ந்த தாயத்து இது. இதை அவங்க கழுத்துல கட்டுங்க. துஷ்ட சக்தி ஒன்னும் நெருங்காது. தேவி, பயப்படாத, நான் இருக்கேன்ல. இதோ இந்த தாயத்தும் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த துஷ்ட சக்தியும் அண்டாது. சின்னையா, உனக்கு பிரச்சனை, போ, உடனே போ. டேய் சின்னையா, நேரத்தோட வீட்டுக்கும் வர்றதில்ல, பொழுது விடுறதுக்கு முன்னாடி போயிடுற. அப்ப நான் சொன்னது எதுவும் நீ கேட்கல. டேய், கடவுளை வேண்டினா நல்லது நடக்கும்டா. பிசாச வேண்டினா நாசமா தான் போயிடுவேன். நீ எதுக்காக வேலைக்கு வரலன்னு உன்னை பத்தி ஜமீன்தார் கூட கேட்டாரா? எங்க போற? வேலைக்கு போறியா? சரி போ. இத்தனை நாள் எங்க போயிட்டே சின்னையா? உங்க சின்ன அவருக்கு உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன அதுக்குள்ளையா? நீ என்னடா இங்க?
நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. வண்டியில இரு. ஏறு. கதவை சரியா முன்னியா? ம். அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? मसके गच्छ गच्छ मसके मसके गच्छ गच्छ यह रक्तयानया शङ्करी महामाये कामयः रक्तयानया वशङ्करी महामाये मयुकाममावशङ्कुरु क्लीं ॐ फट् स्वाहा फट स्वाहा அவளா வந்தாதான் அனுபவிக்க முடியும். பொழுதோட வீட்டுக்கு போகணும். டேய் என்னடா ஜமீன்தார் செத்த வருத்தத்துல கோட்டையவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு அப்பாவின
ஆசை இல்லாதவனுக்கு மோட்சம், நடக்காததை நினைச்சு பேராசை, முட்டாளுக்கு மந்திர உபதேசம். பைத்தியக்காரா, போ, இங்கிருந்து போ, போ. பேராசைப்படாத, போ. ஆயுள் முடிஞ்சிடுச்சு, சாத்தியம் இல்ல. விதிய மாத்த முடியாதுடா. மறுபடியும் பிறந்திருக்கா மந்தாகினி, மறுபடியும் பிறந்திருக்கா. அபூர்வமான ஜாதகத்துல உன் மந்தாகினி மறுபடியும் பிறந்திருக்கா. அவ பிறப்பு சாதாரண பிறப்பில்லடா. லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தருக்கு அமைகிற மகா ஜாதகண்டாது. மந்தாகினி மறுபடியும் பிறந்திருக்கா. அவளுடைய பேரு சகானா. உன் சகானா. உனக்கு இன்னும் மோகம் தீரலன்னா, அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தா சகானாவை நீ அடையணும். சகானா ஒரு பேரழகி. அவ பருவம் அடையிற வரைக்கும் நீ காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ அவளை அடைய முடியும். ஓ, இறந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறது சாத்தியமே இல்ல. மகா யோகம் கொண்ட மந்தாகினிக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னா கடுமையான தவம் புரியணும். தாகத்தை மறந்து, பசிய மறந்து, தூக்கத்தையும் மறந்து விதியோட போராடுற வலிமை, மரணமே நெருங்க பயப்படும் சக்தி, 24 வருஷ பொறுமை வேணும். வஜரி, ஜபரி, தபரி, அகோரி, இப்படி எத்தனையோ கட்டங்களை தாண்டி சாதாரண மனுஷனான நீ அகோரியா மாறணும். சகானாவா நீ அடைஞ்சதுக்கு அப்புறம் அவளுடைய ஆத்மாவை நீ இவளுக்குள்ள கலக்கணும். அது வரைக்கும் அவ கன்னியா இருக்கணும். இல்லைன்னா உன் கனவு கலைஞ்சிடும். சகானாவோட ஜாதகம் மகா யோகம் பொருந்தின ஜாதகம். சாத்தியமில்லடா. அவ ஆத்மா இவ சரீரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவளுக்கு நீ பழச எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வரணும். அவ உன்னை நம்பணும். சொல்றது புரியுதா? இவளுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சு உன்னை இவ ஜமீன்தாரா நம்பினதுக்கு அப்புறம் சகானாவோட சரீரத்தை நீ உன் மந்திர சக்தியால அழிச்சிடணும். அப்படி அழிக்கலன்னா அவளுடைய ஜென்ம சக்தி ஒன்ன அழிச்சிடும். மந்தாகினியோட சரீரத்துல இருந்து சகானாவோட சரீரத்துக்கு மேல ஒரு சொட்டு ரத்தம் பட்டாலும் அந்த 2 ஆத்மாக்களும் ஒன்னா சேர்ந்து பெரிய சக்தியா உருவாகும். துஷ்ட சக்தியான உன்னை அந்த பெரும் சக்தி சம்ஹாரம் பண்ணிடும். ஜாக்கிரதை.
நான் மந்திர சக்திகளை கத்துக்கும் போது அகோரியான என் குருவோட ஆயுச முடிச்சு நான் அவருடைய சக்திகளை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மகா அகோரர்களை விட அதிகமான சக்தி எனக்கு இருக்கு. அவன் 24 வருஷமா காத்துட்டு இருக்கிறது உனக்காக தான். அதனால தான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்த உங்க அப்பாவை, உன்னை கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ளைய, உன்னை ஏமாத்த நினைச்ச உன் முறை பையனை, உன்னை கெடுக்க நினைச்ச அந்த டாக்டரை எல்லாரையும் அவன் கொன்னுட்டான். ஆனா நாங்க சாகலையே. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரலையே, கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாப்பிள்ளை வேஷத்துல வந்திருக்க, சரிதானே? இங்க வந்துட்டீங்கல்ல, இனி அவன் சகானாவை அடையாம விடமாட்டான். இதுக்கு தடையா இருக்கிற நம்ம 3 பேரையும் அவன் கொன்னுடுவான். இப்ப அவன் சாதாரண மனுஷன் இல்லை. 24 வருஷமா கடும் தவம் இருந்து மந்தாகினி மேல உள்ள மோகத்துல மந்திரவாதியை கொன்னு அகோரியா மாறிட்டான். இனி அவனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவங்கிட்ட இருந்து தப்ப நினைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். என்னாச்சு சார்? ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் சீக்கிரம் வாங்க. இங்க கல்யாண் வேண்டாம் கல்யாண். அவன் ஏதோ மந்திரெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. உத்தரமாவது மாயமாவது இவனுக்கு இன்னைக்கு என் கையில தான் சாவு. கல்யாண் கல்யாண் கல்யாண்
ஏய்! ஏய்! கல்யாண் எந்திரி கல்யாண் சரச கண்ணி நானடா என் ஆசைகள் மனோகர மொகராக மீட்டி ஆள வந்த என் தேவா சொர்க்க வாசல் திரடா வீரா காமேஸ்வரி என் பள்ளி அறைக்குள் பாடம் படிக்க நீ வாடா சகானா